இல்லாத சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடி அலையும் சிலருக்கு தமிழரின் நாகரிகம் தெரிவதில்லை என முதல்வர் மு.க.ஸ்டாலின் சாடல். 2000 ஆண்டுகால சண்டையில் நாம் தோற்றுவிட மாட்டோம் எனவும் பேச்சு. தமிழ் மீதும் தமிழக மீதும் வெறுப்போடு செயல்பட எதிர்த்துத்தான் நாம் இன்றைக்கு உறுதியோடு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இல்லாத சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடி அலைகிறவங்களுக்கு கண் முன்ன நாம் வெளியிடுகிற ஆய்வுகள் தெரிகிறது இல்லை. சிறுபான்மையினருக்கு எதிரான ஒன்றிய அரசின் சூழ்ச்சி வெல்லாது என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரை. அதிமுக கூட்டணி மத நல்லிணக்கத்திற்கு எதிரானது எனவும் விமர்சனம். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இன்றைக்கு ஒன்றிய அரசு, பாசிச அரசு எவ்வளவோ சூழ்ச்சிகள்லாம் செஞ்சு முயற்சிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய முயற்சி என்னைக்குமே தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது. ஊழல் உள்ளிட்ட பிரச்சனைகளில்தான் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். வாக்காளர் பட்டியல் விவகாரத்தில் திமுகவினர் விரைந்து செயல்பட வேண்டும். திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் ஒரே ஆண்டில் 26 லட்சம் பேர் இறந்துள்ளார்கள் என்பது சந்தேகத்தை எழுப்புகிறது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் கேள்வி. இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அவர்கள் சொல்லியிருப்பது 26 லட்சம் பேர் ஒரு வருஷத்தில் இறந்துட்டாங்கன்றது நம்பத்தகுந்ததா இல்லை. அது அகில இந்திய அளவிலான சராசரியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுடைய சராசரியாக இருக்கட்டும், ஒரு வருஷத்துக்குள்ள அவ்வளவு பேர் இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தனது வாக்குச்சாவடியில் எந்த தகுதி உள்ள வாக்காளரும் நீக்கப்படவில்லை என தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம். எஸ்ஐஆர் பணிகள் சிறப்பாக நடந்திருப்பதாகவும் பாராட்டு. இன்னைக்கு வந்த வரைக்கும் என்னோட இந்த பூத்துல எலிஜிபிள் வாக்காளர்கள் யாராவது நீக்கப்பட்டு இருக்கிறார்களா என்று கேட்ட எலிஜிபிள் வாக்காளர்கள் யாரும் நீக்கப்படவில்லை. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வரும் 29ஆம் தேதி பாமக மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம். சேலத்தில் கூட்டம் நடைபெறும் என கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. மாமல்லபுரத்தில் தாவேக தலைவர் விஜய் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா. QR கோடு நுழைவுச் சீட்டு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்குடு திருவிழாவையொட்டி கொடியேற்றம். மலையில் தீபம் ஏற்றுவோம் என கூறி இந்து அமைப்பினர் திரண்டதால் நீடித்த பரபரப்பு. நாடு முழுவதும் உயர்த்தப்பட்ட ரயில் டிக்கெட் கட்டணம் வரும் 26ஆம் தேதி முதல் அமலாகும் என அறிவிப்பு. ஒரே ஆண்டில் 2 முறை டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்பட்டதால் ரயில் பயணிகள் கடும் அதிர்ச்சி. ரயில் கட்டண உயர்வு மூலம் 600 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும். 500 கிலோமீட்டர் பயணத்திற்கு 10 ரூபாய் மட்டுமே கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக ரயில்வே விளக்கம். கிறிஸ்துமஸை முன்னிட்டு 23ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னையிலிருந்து கூடுதலாக 891 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. மீண்டும் புதிய உச்சம் தொட்டது முட்டை கொள்முதல் விலை. 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 35 காசுகளாக நிர்ணயம்.
தமிழகம், புதுச்சேரியில் வரும் 24ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என வானிலை மையம் தகவல். கிறிஸ்துமஸ் தினத்தன்று காவிரி படுகை மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு அதிகாலையில் பனிமூட்டம் நிலவும் என வானிலை மையம் தகவல். வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவும் எனவும் கணிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் 2 நாட்களுக்கு இரவு மற்றும் அதிகாலையில் உறைபனி நிலவும். தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். உதகையில் வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸாக பதிவு. கடும் பனியால் தேயிலை செடிகள் கருகி வருவதால் விவசாயிகள் கவலை. டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் நிலவும் கடும் பனிமூட்டம். காற்று மாசும் அதிகரித்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். மணாலி, ஷிம்லா, குலு உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு படையெடுக்கும் மக்கள். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலவும் காற்று மாசிலிருந்து தப்பிக்க பயணம். காஷ்மீரை தொடர்ந்து லடாக்கிலும் தொடங்கியது பனிப்பொழிவு. பனிமழையை ரசிக்க குவியும் சுற்றுலா பயணிகள். காந்தியடிகள் பெயரிலான ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மாற்றும் சர்ச்சைக்குரிய மசோதா. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். காங்கிரஸ் ஆட்சியில் உருவான பிரச்சனைகளை பாஜக அரசு சரி செய்து வருகிறது. அஸ்ஸாம் சட்டவிரோத குடியேற்ற விவகாரத்தை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பேச்சு. ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தியடிகள் பெயர் நீக்கப்பட்டது அவரை மீண்டும் கொல்வதற்கு சமம். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தோல்வி. 191 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை வென்றது பாகிஸ்தான். ஆஷஸ் கோப்பையை தொடர்ச்சியாக 5வது முறையாக தக்க வைத்தது ஆஸ்திரேலிய அணி. அடிலைடில் நடந்த 3வது போட்டியில் 82 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி வெற்றி.